2 மினி பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இத்திட்டத்தில் மக்கள் தொகை 100 மற்றும் அதற்கு மேல் கொண்ட குக்கிராமங்களை நகர பகுதிகளுடன் இணைக்கும் விதமாக அதிகபட்ச வழித்தட தூரம் 25 கிலோமீட்டராக உயர்த்தி வழித்தட நீட்டிப்பு செய்து அதில் பேருந்து இயங்காத வழித்தடங்களில் குறைந்தபட்சம் 65% இயக்கம் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்றைக்கு 52 மினி பேருந்துகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். பிற மாவட்டங்களோடு சேர்ந்து 170 மினி பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. இந்த மினி பேருந்துகளை இயக்கி வருபவர்கள் புதிய திட்டத்திற்கு மாற்றம் பெற்று இயக்கிட வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரை 3103 மினி பஸ் வழித்தடங்கள் அடையாளம் கண்டு தஞ்சாவூரில் மினி பஸ்ஸை சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விவரங்களோடு செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். ஷேக் அப்துல்லா, தகவல்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றைய தினம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள கல்லணையை டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக திறந்து வைத்தார். இந்நிலையில் தான் தற்பொழுது தஞ்சாவூரில் உள்ள மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மைதானத்தில் தமிழ்நாடு அரசின் புதிய விரிவான மினி பேருந்து திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் இன்று 2000 மினி பேருந்துகள் தொடங்கி வைக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தஞ்சாவூரில் இருந்து தற்பொழுது 140 மினி பேருந்து சேவையினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு மட்டும் 52 பேருந்துகளை மினி பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். இந்த பேருந்து சேவையின் மூலம் குக்கிராமங்களுக்கும் இனி தங்கு தடையின்றி பேருந்துகள் இயக்கப்படும். அதே போல குறுகலான சாலைகளிலும் இந்த பெரிய பேருந்தினால் செல்ல முடியாத சாலைகளிலும் இந்த மினி பேருந்துகள் சேவை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு கிடைக்கும். அதே போல குறைந்த அளவிலான கிராம மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இந்த மினி பேருந்து சேவை இயக்கப்பட உள்ளது. இதன் பிறகு அதே கல்லூரி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு துறைகளின் கண்காட்சியையும் பார்வையிட்டு அதன் பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1194 கோடி மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து சுமார் 2,25,000 பயனாளிகளுக்கு 588 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க உள்ளாங்க. தற்பொழுது மினி பேருந்து சேவையை தொடங்கி வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் விழா அரங்குக்கு வருகை தந்து கொண்டிருக்காங்க. தஞ்சாவூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இப்ப ஷேக் அப்துல்லா, அடுத்தடுத்த நிகழ்ச்சி நிரல் என்ன முதலமைச்சரோடது? தற்போது நம்ம நேரடியாகவே பார்த்திருக்கலாம். அதாவது மினி பேருந்து சேவையை தொடங்கி வைத்து விழா மேடைக்கு தான் அவங்க வராங்க. விழா மேடைக்கு வருகை தருவதற்கு முன்னால் பல்வேறு அரசு துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள கண்காட்சி, அதாவது 4 ஆண்டு கால தமிழ்நாடு அரசு என்னென்ன சாதனைகள் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு விரிவான கண்காட்சி இருக்கு. அந்த கண்காட்சியை பார்வையிட உள்ளாங்க. தற்பொழுது இந்த மினி பேருந்து சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் அந்த பேருந்துகளையும் பார்வையிட்டு வராங்க. அவர் கூட தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர், அதே போல அமைச்சர் K.N. நேரு உள்ளிட்டவர்களும் அவங்களோட வருகை தந்திருக்காங்க. இதற்கு பிறகு விழா மேடைக்கு வருகை தரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1194 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளாங்க. அதே போல முடிவுற்ற திட்ட பணிகளையும் திறந்து வைக்க உள்ளாங்க. அதே போல 2,25,000 பயனாளிகளுக்கு 588 கோடி ரூபாய் நிதியில பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளாங்க. விலையில்லா வீட்டுமனை திட்டங்கள், வீட்டுமனை பட்டா, அதே போல நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்புகள், அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கரம் பொருந்திய இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளாங்க. இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வருகை தர உள்ளாங்க. தற்பொழுது மினி பேருந்து சேவையை தொடங்கிவிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பகுதியில் உள்ள மினி பேருந்துகளையும் பார்வையிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தஞ்சாவூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்றைய தினம் கலந்து கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஷேக் அப்துல்லா, இப்போ மினி பஸ் சேவை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் 2000 மினி பஸ்களை இயக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் முக்கியத்துவமாக என்ன பார்க்கப்படுது? அதாவது ஏற்கனவே இந்த மினி பேருந்து சேவை தமிழ்நாட்டில் இருந்த நிலையில் அது பல ஆண்டு காலமா செயல்படாமல் இருந்தது. இந்நிலையில் தான்
குக்கிராமங்களையும் நகரப்பகுதியையும் இணைக்கும் வகையில் தான் இந்த மினி பேருந்து சேவை வந்து இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் 2000 மினி பேருந்து சேவைகள் இன்று தொடங்கி வைக்கப்படக்கூடிய நிலையில தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்துதான் இந்த பேருந்து சேவை மினி பேருந்து சேவையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. குறிப்பா வந்து 140 பேருந்துகளை வந்து இங்கிருந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அதுல வந்து 52 பேருந்துகள் தஞ்சாவூர் மாவட்டத்துல மட்டும் வந்து பயணிக்க போகுது. குறிப்பா இந்த பேருந்து சேவையை பொறுத்த வரைக்கும் பெரிய பேருந்துகள் வந்து குறுகலான சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகளை செல்ல முடியாது. அந்த குறுகலான சாலையிலையும் வந்து இந்த மினி பேருந்து வந்து பயணிக்கும். அதே போல வந்து குறைந்த அளவிலான மக்கள் தொகை உள்ள கிராமங்களுக்கும் இந்த மினி பேருந்து சேவை வந்து தடையின்றி கிடைக்கணும். ஏன்னா பேருந்து சேவை பல்வேறு பகுதிகளில் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த மினி பேருந்து சேவை வந்து இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மினி பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அந்த பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை வந்து நேரில் சந்திச்சு அவர்களுக்கு வந்து வாழ்த்து கூறிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த பேருந்தை வந்து விபத்து இல்லாம தடையின்றி பொதுமக்களுக்கு சேவை செய்யும் வகையை வந்து அவங்க ஓட்டணும். அதனால அவங்களை நேரில் சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பேருந்து சேவையை வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்னைக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. குறிப்பா வந்து தமிழ்நாடு முழுவதும் 2000 பேருந்துகள் வந்து இதுல இயக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தஞ்சாவூர்ல இருந்து இந்த பேருந்து சேவையை வந்து தொடங்கி வச்சிருக்க நிலையில தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த பகுதியில் உள்ள அமைச்சர்கள் வந்து இந்த மினி பேருந்து சேவையை தமிழ்நாடு முழுவதும் தொடங்கி வைக்க போறாங்க. தற்பொழுது அந்த மினி பேருந்து ஓட்டும் ஓட்டுநரை சந்திச்ச தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது விழா அரங்கிற்கு வந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை பார்வையிடுறாரு. அதற்கு பிறகுதான் விழா மேடைக்கு வருகை தர உள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 2000 மினி பஸ்களை இயக்கிற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இதன் மூலமாக பொதுமக்களுக்கும் பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட வேலை வாய்ப்புகளும் கூட அதிகரிக்கக்கூடும். இப்போ ஷேக் அப்துல்லா, தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஓராண்டு காலமாகவே தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரார். திருச்சி, நீலகிரி, கோவை, திண்டுக்கல் போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்தார். இப்போ தஞ்சாவூர்ல எப்படியான வரவேற்பு மக்களிடம் இருக்கு? குறிப்பா பார்க்க போனா 4 ஆண்டு கால வந்து நிறைவுற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதே போல்தான் வந்து நேற்றைய தினத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா நேற்றைய தினம் வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள கல்லணையை வந்து டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு வந்து திறந்து வச்சிருக்காங்க. குறிப்பா பார்க்க போனா தமிழ்நாடு முதலமைச்சர்களே முதல் முறையாக கல்லணையை திறந்து வைத்த முதலமைச்சர் என்ற பெருமையையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற்றுள்ளாரு. அதற்கு பிறகு வந்து தஞ்சைக்கு நேற்று மாலை வருகை தந்த அவர் வந்து ரோட் ஷோல ஈடுபட்டாங்க. அங்க வந்து பொதுமக்கள் வந்து ஒரு உற்சாக வரவேற்பை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கொடுத்தாங்க. குறிப்பா வந்து தங்கள் கைகளை கொடுத்தும் அதே போல வந்து அவங்க கோரிக்கை மனுக்களை வழங்கியும் அவருக்கு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தாங்க. அதற்கு பிறகு வந்து தஞ்சாவூர்ல வந்து 9 அடி உயரமுள்ள தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் சிலையை வந்து திறந்து வச்சாங்க. அதற்கு பிறகுதான் இன்று வந்து நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்க. இதற்கு முன்னதாக வந்து திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் இல்ல விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுறாங்க. அதற்கு பிறகுதான் தற்போது நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மினி பேருந்து சேவையை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்க உள்ளாங்க. இங்க பார்க்க போன தமிழ்நாடு முதலமைச்சரை பார்ப்பவர்கள் அனைவரும் வந்து ஒரு உற்சாகத்துடனே வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து வராங்க. தற்பொழுது விழா அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு துறை கண்காட்சியை வந்து அவர் வந்து நேரடியா வந்து பார்வையிட்டு இருக்காரு. நம்ம நேரடி காட்சிகளோட பார்க்கலாம். சிறுவன் ஒருவன் வந்து அவர் அங்க வைக்கப்பட்டுள்ள ஒரு கண்காட்சியை வந்து விளக்கக்கூடிய காட்சிகள் கூட நம்ம நேரில் பார்க்கலாம். இதன் பிறகுதான் விழா மேடைக்கு வருகை தரும் தமிழ்நாடு முதலமைச்சர் 1194 கோடி மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறாங்க. குறிப்பா இன்றைய தினம் மட்டும் 2,25,500 வந்து பயனாளிகளுக்கு வந்து 588 கோடி ரூபாய் மதிப்புல பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து வழங்க உள்ளாங்க. குறிப்பா வீடு பணி இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டு மனை வழங்கும் திட்டம், அதே போல வந்து அடுக்குமாடி குடியிருப்பு, அதாவது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்குறாங்க. அதே போல வந்து ஷேக் அப்துல்லா, நம்ம பேசுவோம், இணைப்பிலேயே காத்திருங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு அமைந்துள்ள கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். முதல்ல மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் கொண்டு வந்த நெல்லை இங்கேயே மிஷினிலேயே காய வச்சு உமியை தனியாக பிரித்து அதை 40 கிலோ பையில கரெக்டாக அடைச்சி கன்வேயர் பெல்ட் மூலமாக அந்த மூட்டைகளெல்லாம் கொண்டு போய் மிஷினே அடுக்கி வைக்குது. வேலையெல்லாம் முடிஞ்சது. வாங்கய்யா, என்னோட கிராமத்துக்கு போகலாம். இவதான் என் மனைவி கண்ணம்மா. ஒரு காலத்தில் சொந்தமான நிலம் கூட இல்லாமல் அரசு புறம்போக்கில் குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை மூலமாக எங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா கொடுத்துச்சு.
ஊர வளர்ச்சித்துறை மூலமா கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துல ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்துச்சு. இப்போ என் கிராமம் ஒரு முழுமையான கிராமம் ஆயிடுச்சு. குடிக்க சுத்தமான தண்ணி, நடக்க அழகான ரோடு, என் பிள்ளைங்க படிக்க அங்கன்வாடி, அரசு தொடக்கப்பள்ளி, உடம்பு சரியில்லைன்னா பார்க்க ஆரம்ப சுகாதார நிலையம்னு அடிக்கிட்டே போகலாம். ஆமாங்க, நான் கூட தமிழ்நாடு அரசுக்கு தாங்க நன்றி சொல்லணும். முன்னாடிலாம் என்ன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.